இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சொன்ன வேறொரு ஓமை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த வாரங்கள் முழுவதும் இயேசு சொன்ன ஓமைகளை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து ஓமை ஒன்றை யூத ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். என்ன ஓமைன்னா, விதைக்கிறவனை குறித்த ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் சொல்லும்போது சொல்றாரு, வழி அருகே விதைக்கப்பட்டவன், அல்ல வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அதுல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வழி அருகே இந்த விதை விதைக்கப்படுகிறது. வழி அருகே இந்த விதை விதைக்கப்பட்டதினாலே இந்த விதை பலன் கொடுக்க முடியல. ஏன்னா அங்கே போகிற அந்த சாத்தான் அந்த விதைகளை அவன் பொறுக்கி விடுகிறான். பொறுக்குனதுனால அந்த விதை பயன் கொடுக்க முடியவில்லை. இங்கே நிலம் எதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது? நிலம் எதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா, இருதயத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இருதயத்திற்குள்ளே சத்திய வசனமாகிய விதை விதைக்கப்படுகிறது. ஆனா அந்த விதையானது வழியருகே விதைக்கப்பட்டதை போல விதைக்கப்பட்டதினாலே சாத்தான் அந்த இருதயத்திற்குள் இருக்கிற அந்த வார்த்தையை அவன் எடுத்து விடுகிறான். இருதயத்திற்குள் இருக்கிற வார்த்தையை அவன் எடுத்து விடுகிறான். இருதயத்திற்குள் இருக்கிற வார்த்தை எடுக்கப்பட்டால் என்ன நடக்கும்? நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை உண்டாக்கி தேவன் வைக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஏதேன் தோட்டத்திலே தேவன் அவர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அங்க அவங்க ஏதேன் தோட்டத்துல இருக்கும் பொழுது பிசாசு வந்து அங்கே சொல்லுகிறான், ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். என்ன கேட்கிறான்னா, தேவன் இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? தேவன் கனியை புசிக்க கூடாது அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு கேட்கும் போது ஏவாள் சொல்றா, தேவன் இந்த கனியை தொடவும் கூடாது புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. தேவன் தொடக்கூடாதுன்னு சொல்ல, நீங்க வசனத்தை வாசித்து பாருங்க, தெரியும். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவை சாவாய் அப்படின்னு தான் தேவன் சொன்னார். ஆனா இங்க பிசாசு கேட்கிறான், அழகா கேட்கிறான், தேவன் அந்த கனிய தொடக்கூடாதுன்னு சொன்ன, புசிக்க கூடாதுன்னு சொன்னாரான்னு கேட்கிறான். இவ சொல்றா தொடக்கூடாதுன்னு சொன்னார். அவங்க ஏவாள் பொய் சொல்லுகிறாள். தேவன் சொல்லாததை சொன்னதாக சொல்லுகிறாள். தேவன் சொன்னதை சொல்லாததை சொன்னதாக அவன் சொன்னதினாலே இவளுக்குள்ளிருந்த அந்த தேவ வார்த்தை அல்லது கர்த்தருடைய வார்த்தை எடுபட்டு போய் விடுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை எடுபட்டு போய் விடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை எடுபட்டு போய் விடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை எடுபட்டு போனதுனால, ஆண்டவருடைய வார்த்தை எடுபட்டு போனதுனால கர்த்தர் அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியேறுகிறார். இன்னைக்கு உங்கள் இருதயத்திற்குள் இருக்கிற அல்லது உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவ வார்த்தை அல்லது கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு எடுபட்டு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அந்த வார்த்தை இன்னைக்கு எடுபட்டு இருக்கிறதா? சில வேளைகளிலே மனிதன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையினாலே அல்லது மனிதனுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கிறதுனாலே சில வேளைகளிலே தேவனுடைய வார்த்தை எடுபட்டு போய் விடுகிறது. தேவனுடைய வார்த்தை எடுபட்டதுனால கர்த்தரிடத்தில் நமக்கு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு தேவ வார்த்தை
உங்கள் இருதயத்திற்குள் இருக்கிறதா? அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள இருந்து அந்த வார்த்தை உங்களை நடத்தும். இன்னைக்கு உலக மனுஷன், இன்னைக்கு உலக மனிதன் என்ன செய்வான்னா, இங்க கேட்ட அங்க, அங்க கேட்ட இங்க. சில குடும்பங்கள்ல கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே பிரச்சனையை உண்டாக்கி விடுவாங்க. சிலர் பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருவாங்க. கணவனுக்கு தெரியாமல் மனைவி கிட்ட போய் சில காரியத்தை கேட்கறது. இவர் உனக்கு அதை செய்வாரா, அதை கொடுப்பாரா, அதை வைப்பாரான்னு கேட்கறது. அப்போ அங்க குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டு விடும். அதே போல மனைவிட்ட போய் கேட்கறது, கணவன்கிட்ட போய் கேட்கறது. இது அங்கே குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை உண்டாக்கி விட்டு விடுகிறது. ஆனா ஏன் இந்த குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்க வார்த்தை, தேவ வார்த்தை உள்ள இல்ல. வார்த்தை இருக்கிற மாதிரி திங்க் பண்றாங்க, வார்த்தை உள்ள இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அந்த வார்த்தை உள்ள இல்ல. பிசாசு அந்த வார்த்தை இருக்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை அவர்களுக்கு காட்டி இருக்கிறார். அந்த மாய பிம்பம் அவர்களுக்கு காட்டப்பட்டிருக்கனால தேவன் அவர்களோடு கூட இருப்பதை போல, வார்த்தை அவர்களோடு கூட இருப்பதை போல, கர்த்தர் அவர்களை நடத்துகிறதை போல உணர்ந்து கொள்கிறார்கள். இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள இந்த தேவ வார்த்தை இருக்கு அப்படின்னா அவன் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான். கர்த்தரை சார்ந்திருப்பான், கர்த்தரை சார்ந்திருப்பான், ஆண்டவரை சார்ந்திருப்பான். இன்னைக்கு அநேக ஊழியர்களுக்குள்ள கூட குழப்பங்கள். ஆண்டவர் தான் ஊழியத்துக்கு கிடைச்சாரா? பைனான்ஸ்ல பிரச்சனை இருக்குது, குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, குடும்பங்கள்ல போராட்டங்கள் இருக்கிறது, பைனான்ஸ்ல இருக்குது, எல்லாத்துலயும் இருக்குது. கர்த்தர் தான் ஊழியத்துக்கு கிடைச்சாரா? ஆண்டவர் தான் ஊழியத்துக்கு கிடைச்சாரு. உங்களுக்கு அதே பிரச்சனை எனக்கு உண்டு. ஆனா ஊழியத்துக்கு அழைத்தது ஆண்டவர். ஒருவனை முழு நேர ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைச்சிட்டார் அப்படின்னா அந்த கர்த்தர் அழைத்த தேவன் அவரை நடத்துவார். இந்த வார்த்தை உள்ளே இருந்துச்சுன்னா இந்த ஊழியக்காரன் பயப்பட மாட்டான். இந்த வார்த்தை அவனை நடத்தும். தேவ சமூகத்துல போவான், ஆண்டவர் அவனை நடத்துவார். மனுஷர் வார்த்தைகளோ மனுஷரோ ஒரு ஊழியரை நடத்தக்கூடாது. அப்படி நடத்திட்டு அப்படின்னா, அப்படி நடந்துன்னா அந்த ஊழியம் நிற்காது. எஜமான் கர்த்தர், எஜமான் கர்த்தர் அவருடைய சொல்படி கேட்டு நம்முடைய ஊழியத்தில் ஊழியக்காரன் நிலை நிற்கும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து ஊழியத்திலே அவனை உயர்த்துவார். அதே போல விசுவாசிகளும் எஜமானுடைய கிறிஸ்துவனுடைய சொற்படி கேட்டு நடந்தார், எஜமான் அவர்களை நடத்துவார். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் எஜமானன். எஜமானுடைய சொற்படி கேட்டு நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எஜமானனாகிய கர்த்தாவே, நீர் எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை உயர்த்தியரும், எங்களை பாதுகாத்தார். மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒருவன் கர்த்தர் ஆசீர்வதிப்பிறார். மகிமை நேரம் டிவியை நடத்துகிற நம்முடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதிப்பிறார். அந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.